திருப்புண்ணை வேலவன். இப்போ அவர் குறிப்பிட்டாரு ஆளுநர்கிட்ட இவங்க ஏன் போகணும், எந்த இப்போ தாவேகா சொல்றது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த புகாரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க சைடில் திமுக தரப்புல சொல்றாங்க எதுக்குமே இப்போ ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா ஆதாரங்கள் இருந்துன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க, ஆளுநருக்கு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு திரு நந்தகுமார் சொல்றாரு. இதில் அடிப்படையில் ஒரு டிஃபெக்ஷன் நடந்ததுங்கிறது இந்த வீடியோவின் வாயிலாக சாரை ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அவர் சுயாதீனமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் அப்படின்னா நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி எம்எல்ஏ தானாக கட்சியினுடைய தலைமை யாருக்கு ஆதரிக்கணும்னு முடிவெடுக்காம அவரா கையெழுத்து போட்டு கொடுப்பது டிஃபெக்ஷன்ல வருமா வராதா? சிவசேனா ஜட்ஜ்மெண்டின் படி ஒரு ஆதரிப்பதோ அல்லது இணைப்பதோ இல்லை இன்னொரு கட்சிக்கு ஃப்ளோர்ல ஆதரவா டெசிஷன் எடுக்கிறதையோ கட்சியினுடைய தலைமை எடுத்து விப்பு மூலமா கம்யூனிகேட் பண்ணணும். விப்பு நியமன அதிகாரமே கட்சி தலைமைக்கு தான். அவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் திரு காமராஜ் அவர்களுக்கு கையெழுத்து போட்ட டிடிவி தினகரன் அவர்கள் நேரடியாக பேசி தாவேகா ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுக்காத வரை இது டிஃபெக்ஷனுக்குள்ள வருமா வராதாங்கிறதான் கேள்வி. டிடிவி தினகரன் ஏன் கோர்ட்டுக்கு போலனா ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்தில் போய் அது மேல வரைக்கும் போய் அவங்க அதில் இழக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் போற வாய்ப்பு இருக்கு. ஆனால் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அவர் விட்டுட்டாரு. இந்த ஒரு எம்எல்ஏ திரும்ப இழுத்து பிடிக்கிறதுக்கு போகணுமான்னு அவர் விட்டுருந்திருக்கலாம். ஆனா கேள்வி அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் அப்படியே இருக்கு. எஃப்ஐஆர் கூட போடலையே, கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறதுல பிறை சாட்சியாக அமமுக எம்எல்ஏ மாறினா அது அது நீதிமன்றத்தில் கொண்டு போய் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்கு. எஃப்ஐஆர் போடுவதில் என்ன சிக்கல் என்று ஒரு பாயிண்ட் வருது. இதுல இன்னொன்னு, அவரை டிடிவி கூட்டிட்டு ஆளுநர் மாளிகைக்கு வந்தாருன்னு சார் சொன்னார். இல்ல, அவர் முதல்ல வந்தாரு, இந்த புகார் கொடுத்த பிறகு அவர் தனியா வந்துட்டு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, டிராவல் இருந்தனால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவர் சேர்ந்து கொடுத்த பிரஸ் மீட்ல நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் நிரூபிச்சா நான் அரசியலை விட்டே விலக தயார்னு சேலஞ்ச் பண்ணாரு காமராஜ் அவர்கள். அந்த வீடியோ இன்னமும் பொதுவெளியில ஆவணப்பூர்வமா அப்படியே இருக்கிறது. இதுல என்னன்னா, தேர்தலுக்கு முன்பாக, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக எல்லாம் எதுக்குள்ள நகர்றாங்கன்னா, இல்ல இதை தாண்டி இவங்க நகர்த்தக்கூடியது திமுக அதிமுக பேசினாங்கன்னு அந்த இடத்துல மாரல் ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க. அடிப்படையில் 2 விஷயம். ஒன்னு, போஸ்ட் போல் அலையன்ஸ். யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழலில் போஸ்ட் போல் அலையன்ஸ் வருவதன் படி மெஜாரிட்டி வரக்கூடிய அலையன்ஸ்க்கு வந்தா அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது இன்றைக்கு அது கான்ஸ்டிடியூஷனலி சட்டவிரோதம் கிடையாது. யாருக்கு எண்ணிக்கை இருக்கிறதோ, ஆனா அதுல முதல்ல தனிப்பெரும் கட்சியை தான் கூப்பிடணும், தாவேகாவை தான் கூப்பிடணுங்கிறது தான் ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பாஸ்டுலேட்ஸின் படி, அந்த ப்ரப்போசலின் படி தாவேகாவை அடைக்கணும். தாவேகாவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கட்சியாக இருக்கிற திமுக அடைக்கணும். இவங்க நிரூபிக்கலனாங்கிறது. போஸ்ட் போல் எல்லார்கிட்டையும் தான் பேசினாங்க. தாவேகா அதிமுகவோடு பேசிக் கொண்டிருக்கிறது, 2 தலைவர்களும் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் சொன்னவங்க அம்மையார் லீமா ரோஸ் அவர்கள். நான் திரும்ப சொல்றேன், அது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு எண்ணிக்கை வேணும், தனிப்பெரும் கட்சியா இருக்கீங்க, நீங்க யார்கிட்ட வேளாம் செய்யலாம். இதே மாதிரி திமுக அதிமுக நடத்தியிருந்தாலும் அது போஸ்ட்போல் அலையன்ஸ் டாக்ஸ் தானே தவிர அது குதிரை பேரத்துக்குள்ள வராது. அந்த இடத்துல மாரல் கிரவுண்டை நம்ம கொண்டு போனோம்னா அது தவறானது ஒண்ணு. ஆனா இங்க என்ன நடக்குது, 8ஆம் தேதி கவர்னரை பார்த்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க லெட்டர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது ஐயுஎம்எல் 1 இருந்தது. ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு எம்எல்ஏட்ட எப்படி நீங்கள் ஒப்புதல் வாங்கினீங்களா? ஆனா நீங்க கடிதம் கொடுக்கல. அன்னைக்கு 2 விசிகே எம்எல்ஏ, ஐயுஎம்எல், அமமுக, இது 3 கடிதம் இல்லைன்னு தான் கவர்னர் திரும்ப அனுப்பினது. அந்த 3வது முறை இவர்கள் போன போது அந்த 3 அனெக்ஸ்டரும் இல்லைன்னு தான் திரும்ப அனுப்பினாங்க. இப்ப கேள்வி, அவர் இன்றைக்கு விஜயை ஆதரிக்கிறார் என்பதற்காக கட்சியினுடைய தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் வேற ஒருத்தவரை அவர் முதலமைச்சராக கையெழுத்து போட்டது என்பது அந்த குற்றச்செயலை நடக்கலன்னு நீங்க நல்லிஃபை பண்ணிட முடியுமா? நான் செந்தில் பாலாஜி உதாரணத்தையே எடுக்கிறேன். செந்தில் பாலாஜி அந்த ஜாப் ஃபார் ஸ்கேம்ல சம்பந்தப்பட்ட ஒருவர், நாங்க வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம், காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அதை சரின்னு ஏத்துக்குச்சு. உச்சநீதிமன்றம் அது எப்படி பணத்தை திரும்ப கொடுத்துட்டா பண்ண குற்றம் இல்லைன்னு என்று எடுத்தார்கள். இதே தான் இன்னைக்கு 4 எம்எல்ஏக்களுக்கு வருது. 4 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கேட்கல, ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணதுனால அவர்கள் விப்ப மீறி கொறடாவை மீறி ஓட்டு போட்டதுங்கிறது, அதற்கான அந்த குற்றம் நிகழ்ந்ததுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அப்படியே இருக்கு, டெயிண்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதனாலதான் சபாநாயகர் விளக்கம் கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல கிளாசிக் கேஸ்னு பார்த்தா நடந்திருக்கு. நீதிமன்றத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா அப்பா ஐயா ஜெயித்தார்னு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கூட வரலாம். இது எவ்வளவு நாளைக்கு இந்த விவாதத்தை இதுக்குள்ளேயே நீதிமன்றத்திற்கு போகல. ரைட், இப்ப ஆளுநர்கிட்ட போறாரு ஒரு நந்தகுமார் சொல்ற மாதிரி, அவங்க நீதிமன்றத்துக்கு போகல, ஆளுநர் போறாருன்னா ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப நந்தகுமார் சில விஷயங்களை குறிப்பிடுறாரு இல்லையா, அவர் அதிகபட்சம் முதலமைச்சர்கிட்ட கேட்க முடியும், அவர்கிட்ட தான் திரும்ப விளக்கம் கேட்க போறாரு. அவருக்கு இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காகவோ எதுவோ இல்லை, முடியாத பட்சத்தில் ஜனாதிபதிட்ட அவர் கடிதமா எழுதலாம்.
இல்லையா? அப்ப அவருக்கான அதிகாரம், பவர்ஸ் என்ன, அவர் என்ன செய்ய முடியும் இதுல? ஆளுநர்கிட்ட இந்த விவகாரத்தை அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுப்பதற்கு முன்பாக இப்படி கொண்டு போயிருந்தா அவர் அதை ஹோல்டில் போட்டிருந்திருக்கலாம். ஆன பிறகு அப்படின்னும் போது அவருக்கு அதற்கான இப்ப அவர் குறிப்பிட்டதை போல அழைத்து கேட்கலாம்ங்கிறத தாண்டி அது நகராது. அவங்க பரிந்துரை பண்ணுவதற்கோ இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவிடுவதற்கோ இப்படியான விஷயங்கள் ஆளுநரிடம் இல்லை. இது தெரிஞ்சுதான் இவங்க கொண்டு போகவும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சாங்ஷன் பல நேரங்களில் அமைச்சர்கள் மீது புகார் வருகிறது, ஊழல் புகார், ஆளுநர் சாங்ஷன் கொடுக்கணும்னு போகும். அப்படி போனால் ஆளுநர் எய்ட் அண்ட் அட்வைஸில் செயல்படலாமா இல்லை அவராக செயல்படலாமாங்கிறது தனி விவாதமாக தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல அவராக தானாக முடிவெடுப்பது என்பதற்கான ஸ்கோப் இல்லை, அது லிமிடெட் ஸ்கோப் தான். தெரிந்தே தான் இவர்கள் இந்த நீங்கள் தூய சக்தி இல்லைங்கிறத அந்த நரேட்டிவை பதிலுக்கு கொண்டு போவதற்கான முயற்சி தான் இது. நீங்கள் வேறொரு விஷயம் சார்ட்டு கேட்டீங்க, இந்த புகார் வெறும் குதிரை பேர புகார் தானே, அதை தாண்டி வைத்த புகார் எந்த வகையான அரசு பதவியிலும் இல்லாதவர்கள் அரசு 2 பேர் அங்க வராங்கிறது. இப்ப ஒரு புகைப்படம், இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இதை வெளியிட்டது மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள். ஒரு கன்சல்டேட்டிவ் மீட்டிங் நடந்திருக்கு. என்ன பாலிசி சம்பந்தமான கன்னியாகுமரியில் தாவேகா தங்களுடைய 2024 பொதுக்குழுல 21வது தீர்மானமாக நிறைவேற்றியது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கனிம சுரங்கத்தை அனுமதிக்க கூடாதுன்னு. அதை மாறி அதற்கு ஓராண்டு எக்ஸ்டென்ஷன் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த புகைப்படத்தில் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், அந்த குழுவினர் அவர்கள் அழைத்து பேசுகிறார்கள். அவங்க அந்த தரப்பு இந்த சைடு இருக்காங்க, இந்த தரப்பு அரசு தரப்பில் கலந்து கொண்டவர்கள். வந்தவங்களை மட்டும் அவர் தனியாக ஒரு போட்டோவும் போட்டிருக்காரு. இப்போ இந்த அரசனுடைய கன்சல்டேட்டிவ் மீட்டிங்ல அமைச்சர் இருக்கார், கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு. பக்கத்தில் குளச்சல் எம்எல்ஏ தாரகை கட்பட்டிருக்காங்க, மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது தூத்துக்குடியின் சார்பாக அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்காரு. பக்கத்தில் மரிய வில்சன் அவர்கள் நெல்லைக்கான பொறுப்பு அமைச்சர், அவர் தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. அதுக்கு கடைசியில் அரசினுடைய எந்த பதவியின் எந்த ஆபீஸ் அவர் வகிக்கிறார் என்பதன் அடிப்படையில் என்ன அத்தாரிட்டியில் திரு விஷ்ணு ரெட்டி அவர்கள் நிற்கிறார் என்கிற கேள்வி இருக்கு. இது நமக்கான அரசுக்கான அந்த பிசினஸ் ரூல்ஸ் படி அதுல இப்படியான விஷயங்கள். இதுல என்ன சிக்கல்னா, இவர் எந்த அடிப்படையில் உள்ள போனார் என்பதற்கு அரசு இப்ப வரைக்கும் விளக்கல. நீங்க ஏன் அவரை போட்டீங்கன்னு யாரும் கேட்க முடியாது, அது முதலமைச்சரோட ப்ரெரோகேட்டிவ். முதலமைச்சர் யாரை வேணாலும் போடலாம், அது அவருடைய உரிமை. போட்டதுக்கு ஏன் நீங்க வெளிப்படுத்தல? இப்ப கேள்வி, அவருக்கு சம்பளத்தை நீங்க அட்வைசரா போட்டு தாவேகா என்கிற கட்சியோ தனிநபராக முதலமைச்சரோ கொடுத்தா பிரச்சனை இல்லை. பப்ளிக் எக்ஸ்டெக்கர்ல இருந்து, தமிழ்நாடு அரசினுடைய கஜானாவில் இருந்து எக்ஸ்டெக்கர்ல இருந்து போகுதுன்னா நீங்க அதை வெளிப்படுத்தணும். வெளியில சொல்வதற்கு தயக்கமா இருந்தா எதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டோன்னு ஒரு கேள்வி வருது. இப்ப உங்களுக்கு அவங்க மேல சந்தேகம், வெளியில சொல்றதுல என்ன தயக்கம்? அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு இருந்தும் ஏன் நீங்க வெளிப்படைத்தன்மை செய்ய மாட்டேங்கிறீங்கிறதா இப்ப அரசை நோக்கி நம்ம வைக்கிற கேள்வியே. திமுகவினுடைய விஷயங்களை வெளியில கொண்டு வரீங்க, ஒயிட் பேப்பர் வரவேற்கத்தக்கது. மின்சாரத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சருக்கு வரலாங்கிறாங்க, டாஸ்மாக் குறித்து கூட நீங்க கொடுங்க. இவங்க செய்த திட்டங்களில் ரோடே போடாம கொண்டு வந்துட்டாங்கன்னா அம்பலப்படுத்துறீங்க, கேஸை போடுறீங்க, வரவேற்கத்தக்கது. இந்த டிரான்ஸ்பரன்சி உங்களுடைய செயல்பாடுகள் சார்ந்து. இதுல ஒரு கேள்வி மட்டும் நான் கூடுதலா எழுப்ப விரும்புறது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு வந்த நாளிதழ் செய்தி தினமலர் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியது, அரசு வக்கீல்கள் நியமனத்தில் அரசாணை வராததால் சிக்கல்னு. 4 நாட்களாக, இது கோவை மாவட்டத்தில் மட்டும் 24 நீதிமன்றங்களில் நீங்க வக்கீல் யாருன்னு போடாததுனால அதனுடைய நீட்சி எங்க போயிருக்குன்னா, ஜாமீன் கேஸ், வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்திருக்கலாம், ஏதோ சுப நிகழ்ச்சியா இருக்கலாம், உடல் நலம் சரியில்லாம இருக்கலாம், வக்கீல் அப்படியே தேங்கி நிற்கிறது. அரசாணை இன்னைக்கு வந்துருச்சா? நான் சொல்றது இது ஒரு கவர்னன்ஸாக தேக்க நிலைக்கு போயிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக நாங்க பொறுப்பெடுக்கிறோங்கிறத தாண்டி துரிதப்படுத்துகிற பண்றோன்னு இந்த அரசு வெளியில வந்து சொல்றதுல என்ன தயக்கம்ங்கிற இடம் வருது. இது கவர்னன்ஸாக முடங்கி இருக்கு. ஏன் முடங்கி இருக்கு? முடங்கி இருக்குங்கிறத நீங்க அக்னாலேஜ் பண்ணலன்னா இதை எப்ப கிளியர் பண்ணுவீங்க? எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஜாமீன். இப்ப செந்தில் பாலாஜி பிடிச்சு லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கு, பிடிச்சு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னு வைங்க. கூப்பிட்டுட்டு போனா அந்த இடத்துல பிபி இல்லாம போனா நீங்க கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? இது அரசு என்பதை தாண்டி இன்னொரு பேரலல் பில்லராக இருக்கக்கூடிய நீதித்துறை, அதனுடைய அன்றாட இயங்கியல் இதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இந்த இடத்துல தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க தரப்பிலிருந்து ஒரு 180 பேரை பரிந்துரை செய்து உச்சநீதிமன்றத்தில் ஏஏஜில இருந்து இங்க ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ்ல இருந்து மாவட்டம் முழுக்க அவங்க ஒரு பரிந்துரை பண்றாங்க. ஒரு கூட்டணி கட்சியாக கடந்த காலத்தில் அவங்க பெரும்பாலும் அவங்க கட்சியை சேர்ந்த கட்சிக்காக வழக்குகளை சந்தித்த போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு தான் போடுவாங்க. ஆனா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கூட்டணி கட்சியாக இருந்து யாரும் செஞ்சதில்லை.
மேபி அந்த ரெக்கமெண்டேஷன் செய்யக்கூடாதுன்னா அதை செய்வதற்கான வழி இல்லை. சட்டத்துறை முடிவெடுக்க வேண்டியது. இப்படியான விஷயங்கள் பின்னாடி நடக்குமே தவிர அது இப்போ பொதுவெளிக்கு வந்ததையும் நம்ம பார்க்குறோம். இதனோடு கூடுதலாக பாரன் பெஞ்ச் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தி, தாவேக்காவின் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வச்ச குற்றச்சாட்டு போது இதுக்கு எதுக்குமே இந்த அரசு பதில் சொல்ல. நான் சொல்றேன், இதுல உண்மைத்தன்மை இல்லைனாச்சும் இந்த அரசு மறுக்கணும். இப்ப நம்முடைய கேள்வி, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவில் தலையிடுவதற்கு என்ன அதிகாரம் அவருக்கு இருக்கிறது? இதை வெளிப்படுத்தினா வேலை முடிஞ்சு போச்சு.